வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இப்போ பாருங்கள், ஒரு ஆம்பிளிஃபையர் நான் வால்யூம் கூட்டுறேன். ஓகே, இப்போது பவர் ஆஃப் பண்ணிட்டேன். பவர் ஆஃப் பண்ணணுன்னு எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த விதமான ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. டப்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் எதுவுமே இதில் இல்லை. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஆம்ப் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். வால்யூம் இப்போது நான் ஆஃப் பண்ணுறேன். எந்த விதமான டிஸ்டார்ஷன் எதுவும் வரல. டப்னு எதுவும் சரி வரல. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஆன் பண்ணுறேன். இது இரண்டாவது கேள்விக்கான நேரம். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 2025 நடந்துட்டு இருக்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இது வரைக்கும் அதிக ரன் அடிச்சிருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கட் ஆஃப். எந்த விதமான லெஃப்ட் டப் சவுண்ட் வராது. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஆன் பண்ணுறேன். 97393919 அப்படிங்கிற நம்ம சூரியன் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ சைலண்டாக இருக்கும். அதாவது ஒரு ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணும் பொழுதும் ஆஃப் பண்ணும் பொழுதும் அந்த லெஃப்ட் டப்புங்கிற இரிட்டேசிங் சவுண்டு வராது. அப்படி வராமல் இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பாருங்கள், எங்கே இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. லாஸ்ட் கிளாஸில் அதை பற்றி தான் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த போர்டு, அல்ட்ரா டிஜிட்டல் இந்த கம்பெனியில் போர்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரிலே, டபுள் போல் டபுள் த்ரூ ரிலே. ரிமைனிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் இருக்குது, 4 டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது, 2 டயோடு இருக்குது. ஓகேவா? சிம்பிளாக நான் உங்களுக்கு விசிபிளாக பார்க்கணும் அப்படின்னு அந்த போர்டில் பார்த்துக்கலாம். மினிமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இந்த போர்டு. ஓகே, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அவுட்புட் அப்படின்னு இருக்குது. இந்த 2 பின்னு அவுட்புட்டு, இந்த 2 பின்னு இன்புட்டு. இதுதான் வந்து ரிலே. ஓகே, இந்த இடத்துல எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது, 2 டிரான்சிஸ்டர், இங்கே 2 டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், இங்கே பைபோலார் டிசைன், இங்கே கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் சப்ளை இங்கே கொடுக்கணும், நெகட்டிவ் சப்ளை காமன் கிரவுண்டு. இதில் இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் பேட்டரியிலேருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய செகண்டரியில் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்துக்கணும். ஒரு 12 வோல்ட் ஏசி கொடுக்கணும். இந்த டயடு மூலிமா டிசியாக மாதிரி ஃபில்டர் ஆகி சர்க்கியூட் ஒர்க் பண்ணும். அப்போ தான் பவர் கட் ஆஃப் ஆகும்போது உடனே ஷட் டவுன் ஆகும். இல்லைன்னா அந்த நம்ம வேறு ஏதாவது 12 வோல்ட் டிசி பவர் சப்ளையிலேருந்து நாம் எடுத்தோம்னா, அந்த 12 வோல்ட் டிசி பவர் சப்ளையில் 2200 mFடியோ இல்லை 1000 mFடியோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம் ஃபில்டருக்காக. அந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அது கூட இல்லாமல் இமிடியேட்டாக கட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஏசி கொடுக்கணும். ஆக்சுவலாக இதில் டிசி இன்னு தான் கொடுத்துருக்கு சர்க்கியூட்டில். ஆனால் நாங்கள் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரிலேருந்து கொடுக்கணும். டிசியில் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணணும். ஓகே, இதுதான் ரிலே. ஓகேவா? சிம்பிளாக. அப்போது ஒரு சர்க்கியூட்டில் நம்ம இந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் எங்கே யூஸ் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இல்லையா. பாருங்கள், இதுதான் டயக்ராம். இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் காமன் கிரவுண்டு. இதுதான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட். இதில் ஒரு ரிலே இருக்குது. இந்த ரிலே என்ன பண்ணும், இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணும். அதாவது பவர் ஆன் பண்ணும் பொழுது வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பக்கமும் போகும். பர்டிகுலர் ஸ்பீக்கருக்கு போகும். ஸ்பீக்கர் போகும்போது லப்புன்னு சத்தமோ டப்புன்னு ஒரு சத்தமோ வரும். அந்த சத்தம் வராமல் இருக்கணும்னா ஒரு 2 செகண்ட் இந்த சுவிட்சு ஓப்பனில் இருக்கணும். 2 சுவிட்சு ஓப்பனில் இருக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு, 2 செகண்ட்ஸ் நாட் மினிட்ஸ், 2 செகண்ட்ஸ் கழிச்சு இது கான்டாக்ட் ஆகிரும். கான்டாக்ட் ஆகும்போது நார்மலாக பாட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஆஃப் பண்ணும் பொழுதும் நம்ம என்ன ஆகணும், உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்குன்னா சர்க்கியூட் டயக்ராம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த பார்க்குறோமில்ல, இந்த போர்டோட ஒரு சர்க்கியூட் டயக்ராம். இதான் அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம். 2 சேனல், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். பொதுவாக இன்றைக்கி வரக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெவி வோல்டேஜ் அல்லது வரக்கூடாது. வராமல் பார்த்துக்க தான் இந்த சர்க்கியூட். பாருங்கள், இந்த சர்க்கியூட் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிலே சர்க்கியூட்.
இது வந்து சென்சார் சர்க்யூட், டிசி சென்சார் சர்க்யூட். ஒருவேளை ஆம்பிளிஃபையர் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நியூ கமர்ஸ் யாராவது வந்து அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி, எல்இடி டிவி, 5 point and home theatre assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. ஒவ்வொரு கோர்ஸும் இண்டிவிஜுவல் கோர்ஸும் ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் உங்களுக்கு சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், உங்கள் வேலை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணுங்கிறது அந்த சேனலுடைய நோக்கமே. ஸோ ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு மெல்ல டெவலப் பண்ண முடியும். ஒவ்வொரு கோர்ஸாக வரலாம். விருப்பம் உள்ளவனே வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஏற்கனவே சர்க்யூட் பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட் எதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டிசி இன்புட் வந்தால் சென்ஸ் பண்ணி ஸ்பீக்கரை கட் ஆஃப் பண்ணுற ஒரு சர்க்யூட். டோட்டலாக சர்க்யூட் பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு பாருங்கள். இதுதான் 2 channel ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு கனெக்ஷன் டயக்ராம்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த போர்டு இருக்குது, இந்த போர்டு இல்லையா, இந்த போர்டு, அந்த போர்டு தான் இந்த இடத்துல ட்ராயிங் கொடுத்துருக்கேன். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல ஒரு 12 volt வேணும், 12 volt வேணும். ஏசிஆர் டிசி எது வேணால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இப்போது இன்புட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இன்புட் பாருங்கள், சிக்னல் இங்கே ஒரு STK4141 இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிருந்தேன் ஜஸ்ட்டு. அதில் வந்து இது ஒரு டூயல் பவர் சப்ளை ஒர்க் பண்ணுது. இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட் வரும். இந்த லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட்டு இந்த பாயிண்டில் போயிடும், இந்த பாயிண்டில் கொடுக்கணும். அதாவது இந்த STK-னுடைய அவுட்புட்டை டைரெக்டாக ஸ்பீக்கரில் கொடுத்து தான் நம்ம பழக்கம் இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரொடெக்ஷன் போர்டுக்குள்ளே இன்புட்டாக கொடுத்து ப்ரொடெக்ஷன் போர்டுலேருந்து அவுட்புட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே பாசிட்டிவ், இது ரெண்டு சேர்ந்து காமன் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி சர்க்யூட் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, அந்த பிகினிங்கில் லப் டப்புங்கிற சத்தமோ அதே மாதிரி ஆஃப் பண்ணும்பொழுது அந்த லப் டப்புங்கிற சத்தமோ வராமல் நல்ல குவாலிட்டி ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது 2 channel ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். போர்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லியிருக்கோம். கூடவே இந்த போர்டு இருந்தால் நம்ம எப்படி வயரிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர், இதுக்கு நடுவில் இந்த ப்ரொடெக்ஷன் போர்டு இருக்குது. இதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.